கடந்த 8 மாதங்களாக விண்வெளியில் இருந்த சுனிதா வில்லியம்ஸ் சமீபத்தில் தான் பூமி திரும்பியிருந்தார். இதற்கிடையே அவர் செய்தியாளர்களை சந்தித்து தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அப்போது விண்வெளியிலிருந்து பார்த்தால் இந்தியா எப்படி இருந்தது என்ற கேள்விக்கு அவர் சுவாரஸ்யமான பதிலை பகிர்ந்து கொண்டார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வெறும் 7 நாள் பயணமாக விண்வெளிக்கு சென்றவர் சுனிதா வில்லியம்ஸ். இருப்பினும் அங்கு எதிர்பார்க்காத வகையில் கடந்த சில சம்பவங்களால் 7 நாள் பயணம் என்பது 8 மாதத்திற்கும் மேலான பயணமாக மாறியது. இத்தனை காலம் அவர் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே இருந்து தொடர்ச்சியாக ஆய்வு பணிகளை செய்து கொண்டிருந்தார். இந்த சூழலில்தான் சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் உள்ளிட்டோரை பத்திரமாக பூமிக்கு அழைத்து வர அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் மூலம் அவர்கள் கடந்த மாதம் 19ஆம் தேதி பூமிக்கு அழைத்து வரப்பட்டனர். பூமி திரும்பிய அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை செய்யப்பட்டது. மேலும் இத்தனை காலம் ஓய்வில் இருந்தனர். இதற்கிடையே செய்தியாளர்களை சந்தித்த சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியிலிருந்து தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். அப்போது அவர் விண்வெளியிலிருந்து பார்த்தபோது இந்தியா எப்படி தோன்றியது என்ற கேள்விக்கு மிகவும் அற்புதமாக இருந்ததாக குறிப்பிட்டார். அமெரிக்காவை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர். கடந்த காலங்களிலும் அவர் பல முறை தனது இந்திய வேர்களை பற்றி பேசியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இந்தியா அற்புதமானது. நாங்கள் இமயமலையை கடந்து செல்லும் போது ஒவ்வொரு முறையும் புச் வில்மோர் உட்பட சக விண்வெளி வீரர்கள் நம்ப முடியாத அளவுக்கு அழகான புகைப்படங்களை எடுத்தனர். அது மிகவும் அற்புதமாக இருந்தது என்றார். மேலும் இந்தியாவின் கடற்கரைகள் முதல் பிரம்மாண்டமான இமயமலை வரை எல்லாமே அழகாக இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், இந்தியா பல்வேறு வண்ணங்களை கொண்ட ஒரு நாடாக இருந்தது. நீங்கள் கிழக்கிலிருந்து குஜராத் மற்றும் மும்பை மேலே செல்லும் போது பார்த்தால் அழகிய கடற்கரை தெரியும். இரவு நேரங்களில் இந்தியா பெரிய நகரங்களிலிருந்து சிறிய நகரங்கள் ஒளிரும். அதே நேரம் இரவிலும் சரி பகலிலும் சரி என்னை எப்போதும் பிரமிக்க வைப்பது இமயமலைதான். அது எப்போதும் நம்ப முடியாததாக இருக்கும் என்றார். இந்த ஆண்டின் பிற்பகுதியில் 4 விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லும் நாசாவின் ஆக்சியம் பணி குறித்தும் உற்சாகமாக இருப்பதாக சுனிதா கூறினார். இந்த ஆக்சியம் பயணத்தில் இந்திய விமானப்படை சோதனை விமானியும் இஸ்ரோ விண்வெளி வீரருமான சுபான்ஷு சுக்லாவும் பயணிப்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக சுனிதா வில்லியம்ஸ் மேலும் கூறுகையில், இந்த பயணம் அருமையாக இருக்கும். சுபான்ஷு சுக்லா மூலம் அவர்களுக்கு ஒரு உள்ளூர் ஹீரோ கிடைப்பார்கள். விண்வெளியிலிருந்து பார்த்தால் இந்தியா எப்படி இருந்தது என்பதையும் அவரும் தெரிந்து கொள்வார் என்றார். இந்தியாவின் விண்வெளி திட்டத்திற்கு உதவுவீர்களா என்ற கேள்விக்கு அவர், எனது விண்வெளி அனுபவ தகவல்களை இந்தியர்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் ஆர்வமாக இருக்கிறேன். அது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் என நம்புகிறேன். இந்தியா ஒரு சிறந்த நாடு, மேலும் அற்புதமான ஜனநாயகம். இந்தியா நீண்ட காலமாக விண்வெளியில் கால் பதிக்க முயல்கிறது. அவர்களுக்கு உதவ விரும்புகிறேன் என்றார்.